என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற அருமையான கிருபையின் வார்த்தை என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆமென். பாருங்க, காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான், நாம் போய் அதை உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் எளிதாய் அதை ஜெயிக்கலாம். எதை ஜெயிக்கலாம், எதை சுதந்திரித்துக் கொள்ளலாம்? கானான் தேசத்தை. மோசே 12 பேரை வேவுக்காரர்களாக கானான் தேசத்துக்கு அனுப்புறாங்க. போய் பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. 10 பேர் ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க, உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாய் ஜெயிக்கலாம். ஆனால் 10 பேர் சொன்னது என்னது? அது பாலும் தேனும் ஓடும் தேசம்தான், ஆனால் அங்கே வாழ்றவங்களாம் ராட்சசர்களாக இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால ஜெயிக்க முடியாது, அவர்களுக்கு முன்பதாக நாம் வெட்டுக்கிளியில போல இருக்கோம், வாய்ப்பே இல்லைங்க, பேசாம நம்ம எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் பாருங்க, இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாய் ராட்சசர்களைப் போல பெரிய பெரிய ராட்சச பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனால் ஒன்று, இந்த ராட்சச பிரச்சனைகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், உங்கள் அற்புதம் தொடங்கிவிட்டது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கானானை சுதந்தரிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் தோற்பதற்கல்ல, உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதற்கல்ல, ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் திரும்பி எகிப்துக்கு போவதற்கல்ல, மாறாக நீங்கள் கானானை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. ஆம், ராட்சசர்கள் தான். ஆனால் ஒன்று, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. 3 காரியங்கள் உங்கள் விசுவாசத்தை தீர்மானிக்கிறது. ஒன்று, உங்களை குறித்த உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. உங்கள் தேவனை குறித்த உங்கள் எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. உங்கள் சத்துரை குறித்த உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. பாருங்க, சத்துருவை பார்த்த உடனே ராட்சசர்கள் பயந்தாங்க. அவங்க தங்களை குறித்து என்ன சொல்றாங்க? நாங்க வெட்டுக்கிளியில போல இருக்கிறோன்றாங்க. தங்களை ரொம்ப குறைச்சி இட போடுறாங்க. அடுத்து, தேவனை சுத்தமா நம்பாம இவ்வளவு தூரம் கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இருக்கிறார், 10 வாதைகளை எகிப்தின் மீது கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து இருக்கிறார். ஆனால் இந்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனா காலேபும் யோசுவாவும் அவங்க சொல்றாங்க, நாம் எளிதாய் ஜெயிக்கலாம், இந்த சத்துருவை எளிதாய் மேற்கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனமாய், அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் எளிதில் ஜெயிக்கலாம். இவ்வளோ காலம் ஜெயத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இதையும் நாம் எளிதில் ஜெயிப்போம் என்று காலேபும் யோசுவாவும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பெரிய பெரிய போராட்டங்களை குறித்து உங்களுக்கு விசுவாசம் வெளிப்பட்டதா இருக்கிறது. ஒரு காரியம், ஆமென், இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர் பெரியவராக இருக்கிறார் என்று விசுவாசிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் உங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய இயலாமை காட்டிலும், உங்களுடைய பலவீனங்களை காட்டிலும், உங்களுடைய இயலாமையிலும் உங்களுடைய பலவீனத்திலும் உங்களுக்கு உதவி பண்ணுகிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார் என்று விசுவாசிங்க. ராட்சச பிரச்சனைகளா இருக்கலாம், பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம், ஆனால் உங்கள் அற்புதம் அருகாமையிலே இருக்கிறது. உங்கள் அற்புதம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. எப்படி? எளிதாய் ஜெயிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. உங்க வேலையில, ஆமென், இவங்களாம் எதிர்த்தாங்க, இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இப்போ எங்க பாஸே எதிர்க்கிறா நீங்க நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது எப்பேற்பட்ட ராட்சசனா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட ராட்சச பிரச்சனையா இருக்கலாம், நீங்க எளிதில் ஜெயிப்பீர்கள், எளிதில் மேற்கொள்வீர்கள், நீங்கள் உடனே சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் ஜெயித்து உங்கள் சுதந்திரங்களை நீங்கள் எளிதில் ஜெயித்துக் கொள்வீர்கள், உடனே சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.